190 ரன்ஸ் தாங்க அடிச்சிருந்தாங்க, 10 விக்கெட்ஸ் இழந்து. இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா அந்த 190 ரன்ஸை சேஸ் பண்ணும்போது அவ்வளவுதான், இந்த 190 ரன்ஸ் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா அசால்ட்டா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அப்போ நம்ம இந்தியாவோட மொரட்டு ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் அட்டாக்னால சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஈஸியான ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கு திணறினாங்க. அப்படி திணறி 188 ரன்ஸுக்கு 8 விக்கெட்ஸ் இழந்து 47 பால்ஸுக்கு வெறும் 3 ரன் அடிச்சா வின் பண்ணிரலாங்கிற சிச்சுவேஷனுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை கொண்டாந்து விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தல தோனி கொஞ்சம் கூட பதட்டப்படாம ஒரு கேப்டனா சரியான ஃபீல்டிங் செட்டிங்கை செட் பண்ணி மோனஃப் பட்டேல்ட்ட பந்த கொடுத்து அடுத்த ஓவரை போட வைப்பாரு. அப்போ அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் விழுந்துரும். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா திடீர்னு ஒரு சிங்கிளை தட்டிடுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல மேட்ச் 2 ரன் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா வின், 1 விக்கெட் எடுத்தா நம்ம இந்தியா வின் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அந்த நிலைமையில நம்ம கேப்டன் கூல் திருப்பி அவரோட ஃபீல்டிங் செட்டிங்கை லைட்டா மாத்துவாரு. அப்புறம் என்ன, அன்னைக்கு நம்ம தல தோனி எதிர்பார்த்த மாதிரியே மீன் வலையில சிக்கிறோம். இந்தியா 1 ரன் வித்தியாசத்துல அந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு அந்த மேட்ச்ல இந்தியா ராக்கு, சவுத் ஆப்பிரிக்கா மொரட்டு சாக்குங்க.